நாங்கள் கடந்த ஒரு 13 நாளாக நாங்கள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கோம். இன்றைக்கி கோர்ட் ஆர்டரு என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடாது, இவங்களால உடனடியாக அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே 90% வந்து பெண்கள் தான். தமிழக மக்கள் தூய்மை பணியாளர்கள், அதுவும் இவங்கெல்லாம் எங்கே கேள்வி கேட்க போகிறாங்கன்ற ஒரு காரணத்தினால எங்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு எங்களை ஏமாற்றிருக்கிறாங்க. இப்போ கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்கல்ல, இங்கேருந்து அப்புறப்படுத்தணுன்ட்டு. அங்கே ஒரு கோர்ட் ஆர்டர் இதுக்கு முன்னாடி ஒரு ஜியோ ஒன்று பாஸ் ஆகிடுச்சு, இவங்க பணி மாற்றத்தில் எந்த ஒரு பணி மாற்றமும் பண்ணாதீங்கன்ட்டு. நான் அந்த ஜியோவை மதிக்கவே இல்லை கமிஷனர். 2.5 வயசு குழந்தைலேருந்து வேலை செய்கிறோம். நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள்? இன்றைக்கி எங்களை இது ஒரு மட்டமாக பேசுகிறாங்க. எங்களுக்கு 23,000 ரூபாய் சம்பளம் போட்டிருந்தாங்க. இப்போ 17,000 ரூபாய் சம்பளம், அதில் பிஎஃப் அரியஸ் எல்லாம் பிடிச்சின்னு 14 சம்பளம் தருவாங்களாம். அந்த 14 வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது? 16 வருஷம் ஆக போகுது. 9ஆம் மாதம் வந்தால் நான் வர்தா புயலில் போனேன், கஜா புயல், எல்லா புயல்லையும் வேலை சேர்ந்துக்கிறோம். நாங்கள் எங்கள் அட்னன்ஸ் எல்லாத்துக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் கூட லீவ் இருக்காது. அந்த மழையில் கூட நாங்கள் குளத்தூருக்கு போவோம். இவ்வளோ தண்ணியில் நீஞ்சின்னு போவோம். குளத்தூர் தொகுதி தான் நான் சேர்ந்துருந்தேன் 4-5 வருஷமாக. அங்கேருந்து மற்ற ஐநாவரம் தொகுதி, ஐநாவரம் போட்டாங்க. ஐநாவரத்தில் இது 6 வருஷம் ஆகுது. ஆடுதொட்டியில் நான் 6 வருஷம் செய்தேன். எப்படியோ 16 வருஷம் ஆகுது நாங்கள் வேலைக்கு வந்தேன். என் பொண்ணு 2.25 வயசு நாங்கள் வேலைக்கு வரும்போது. இன்றைக்கி என் குழந்தை 17 வயசு ஆகுது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அரசாங்கம். எங்களை ஏன் விற்கிறாங்க? நீங்கள் விற்கலாம், எப்பயும் விற்றுருக்கலாமே. இப்போ எதுக்கு விற்கிறீங்க? 16 வருஷம் போட்டு 15 வருஷம் எங்கள் ரத்தத்தெல்லாம் நாங்கள் சிந்திச்ச பிறகு அவங்ககிட்ட நல்ல கொள்ளமாக கொடுத்தா எப்படி? இது அவன் பண்ணுற வேலை தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அப்போ கொரோனாவில் விற்றுருக்கலாமே, வர்தா புயலில் விற்றுருக்கலாமே. உங்கள் வேலைலாம் ஆகிட்ட பிறகு எங்களை வந்து விற்றா இதுனா நியாயம். ஒன்று நீங்களாக வந்து செயல்முறை கரெக்டாக பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து 3,500 ரூபா சில்லற பணம் கொடுக்கும் போது ஒரு இஎஸ்சிபிஎஃப் கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கின்னு எங்களுக்கு ஒரு இது கொடுத்துக்கணும், லீவு கொடுத்துக்கணும், கொண்டுக்கணும், மெடிக்கல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அது வாஸ்தவம். வந்தால் கூலின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டே எங்களுக்கு சம்பளம் கொடுத்து வழி நடத்தும் போதும் இப்போ வந்து நீங்கள் வந்து வெளியே போங்க, ராம்கி உள்ளே வந்தாங்க எல்லாமே அவங்ககிட்ட சலுகை இருக்குதுன்னா எப்படி நாங்கள் போக முடியும்? அவங்ககிட்ட வெறிய கையோட 16 வருஷம் உழைப்புன்னா 16 வருஷம் உழைப்புன்னா மக்களை எல்லாம் மிரட்டாதே. கோரிக்கை வைக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். நிறைவேற்று, நிறைவேற்று. அதுவரை நாங்கள் விடமாட்டோம். வேலைக்கு போனால் காலையில் 6 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி 10 மணி அதுமாரி எங்களை அனுப்புவாங்க. கேட்டால் இந்த இடத்துல சேர் வரணும், அந்த இடத்துல அது வாங்கணும், நீ கிளீன் பண்ணி வைக்கணும் இந்த ஏரியாவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரிலாம் நாங்கள் சேர்ந்துருக்குறோம். வரதா இது கொரோனா டியூட்டி வரும்போது ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் நாங்கள் வண்டிங்களை கேட்டு லிஃப்ட்டு கேட்டு நாங்கள் வேலைக்கு போயிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இதே கொரோனா டியூட்டி தான் நான் வேலை செய்தேன். கொரோனாவில் 4 வருஷம் வேலை செய்தேன் நான். அந்த கொரோனா குப்பை பணம் வந்தால் கூட அந்த பணத்தை பிடிச்சி பெட்ஷீட்டில் தூக்கி வைக்க சொல்லுவாங்க. நாங்கள் அந்த வேலை செய்தோம். நாங்கள் ஒரு 10 பேர், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 3 பேர் 4 பேர் எல்லா ஆஃபீஸ்லேருந்து போடுவாங்க. கொரோனா டியூட்டியெல்லாம் நாங்கள் சேர்ந்துக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் அனுமதிக்கப்படாத இடத்தில் இந்த போராட்டம் நடத்துவது வந்து சட்டப்படி முறையல்ல என்று சொல்லி கூறி கலைந்து செல்லும்படி தங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த இடம் வேணாம், வேற இடம் போய் நீங்கள் போராடுங்கண்ணா. சென்னையோட பகுதியில் உட்காந்தே எங்களுக்கு நியாயம். வேற எங்கன்னா போய் உட்காந்தோன்னா எங்களுக்கு இன்னும் யாருன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்கு. ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. பதிமூணு நாள் எங்கள் குழந்தை குட்டியெல்லாம் வீட்டில் விட்டுட்டு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல எப்படி காலி பண்ண முடியும்? நாங்கள் சும்மா வந்து உட்காந்துங்களை வெட்டிக்க வேலை வெட்டிச்சில்லாத இருக்கிற வேலையை பறிச்சிட்டிங்க. சாப்பாட்டுக்கு ஒன்றா வை கிடையாது எங்களுக்கு. நாங்கள் எங்கே போகிறதுப்போ? இந்த வேலையை நம்பி தான் எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு செய்யாதீங்க தயவு செய்து. உங்களை ஒன்றா கையெடுத்து நாங்கள் கும்பிடுக்குறோம். எங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க திருப்பி. எங்கள் பிள்ளைங்க நாங்கள்லாம் ரொம்ப பட்டினி பசியமாக கிடக்குறோம். இந்த வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களை இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. எங்களை எதுவும் பண்ணாதீங்க. எங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க.
இந்த அதிகாரிங்க தான் எங்களுக்கு யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அராஜகம் ரொம்ப பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக போகாத வண்டி இன்னைக்கு மட்டும் மறியல் பண்ணிட்டு அவங்க மட்டும் இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் என்ன கேட்டோம்? எங்கள் உரிமை தானே கேட்குறோம், எங்கள் வேலையை தானே நாங்கள் கேட்குறோம். 1ஆவது 13 நாளாக நாங்கள் உட்காந்துக்கிற குழந்தை குட்டிலாம் விட்டுட்டு அந்த 13 நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம். 13 நாளாக வர அந்த போலீஸ்காரங்க இப்போ வந்து அராஜகம் பண்ணுறாங்க. இன்னும் பண்ணுவோம், இந்த வேலையை உட்காரோம், என்ன பண்ணுறீங்களோ பண்ணுவோம். அராஜகம் எவ்வளோ நடக்கணும் நடக்கணும். இன்னும் 15 நாளில் 1 மாதம் ஆனால் கூட இங்கே தான் நாங்கள் சாவோம். வேலை முடிஞ்சாங்க என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுவோம். குப்பையெல்லாம் அல்லடோ